ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் தேர்தல் அந்த நாட்டுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, அந்த மக்களுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, பக்கத்து நாடுகளுடைய சுதந்திரத்துக்கும் அது ஆபத்தாக முடிந்துவிடக்கூடாது. அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஜனநாயக அடிப்படையிலான தேர்தல். ஜப்பான் உழைப்புக்கு பேர் போன நாடு. அந்த நாட்டில் இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு. புதிதாக ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஏற்கனவே இருந்தவர் என்னாச்சு அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும்ல, அதைத்தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். இதில் சீனாவினுடைய அதிபருக்கும் அமெரிக்காவினுடைய அதிபருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். சீனாவுக்கு பக்கத்தில் தாங்க தைவான் அப்படிங்கிற நாடு இருக்குது. இந்த எலெக்ஷனை வச்சு ஒரு பெரிய கேம் ஒன்று இருக்குது. அதைத்தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. கடந்த அக்டோபர் மாதம் ஜப்பானுக்கு புதிய பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணப்படுறார். அவங்க எலெக்ஷனையே பெரிய அளவில் சந்திக்கல. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் ஒரு நபர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவருடைய பேர் தான் டகாய்ச்சி. இந்த டகாய்ச்சி அப்படிங்கிற நபர் எல்டிபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமர் சீட்டில் போய் உட்கார்றார். அதற்கு பிறகு அவர் மக்கள்கிட்ட நேரடியாக போய் தன்னுடைய வாக்குகளை வாங்கணும். அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த கடைசி ஒரு 4 மாதம் நல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அதற்கு பிறகு தேர்தலை முன்கூட்டியே இப்போ வச்சுருக்காங்க. மக்கள் இவங்களுக்கு ஆதரவாக நின்றாங்களா இல்லையா, அதுதான் கொஸ்டின் மார்க். இப்போது 465 சீட்டு ரைட்டா. இப்போ நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில்னா 234 தொகுதின்னு இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே 465 சீட்டு. அதில் 316 இடங்களை பெருவாரியாக ஜெயிச்சிட்டாங்க. அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 68% சீட்டை அவங்க மெஜாரிட்டியாக அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜப்பானுடைய சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாதுங்கிறாங்க. 1947 நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பெரிய அளவிலான இந்த ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு போட்டாங்கல்ல, அப்படிப்பட்ட நாடு அது. அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நடந்த எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே மக்கள் இவ்வளவு தூரம் வந்து வாக்கு செலுத்தினதே இல்லையா. ஸோ ஜப்பானில் ஒரு கட்சி பெற்றிருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான வாக்கு சதவீதம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு லேடிக்கு இவ்வளவு தூரம் வாக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள், NHK அப்படிங்கிற அந்த பிரபலமான பத்திரிகை ஒன்று, அவங்க சூப்பராக இதை எழுதியிருக்காங்க. வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி, இந்த லேடியை அயன் லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானினுடைய இரும்பு பெண்மணி அப்படிங்கிற வார்த்தையும் பிரயோகிக்கிறாங்க. நான் தான் சொல்லியிருந்தேனே, கடந்த அக்டோபர் மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் பிரதமர். அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்கள்கிட்ட நேரடியாக போய் தனக்கு தேவையான வாக்குகளை இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவிதியவே மாற்றிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி தான் மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு, என்னைய நீங்கள் தேர்ந்தெடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தலைவர்களுக்கு இப்போ நிரூபிச்சிருக்கார். இப்போது பிரதமர் டகாய்ச்சியினுடைய அமோக தேர்தல் வெற்றி அந்த நாட்டினுடைய பங்குச்சந்தையிலையும் எதிரொலிச்சிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னா என்ன ஆகும், அது அந்த நாட்டினுடைய பங்குச்சந்தையை பெருசாக பாதிக்கும். ஈரானில் போர் நடக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கல்ல, அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் விளையாண்டாங்கல்ல. கோல்டோட ரேட்டு ஜாஸ்தியாச்சுல, டாலரோட ரேட்டு வந்து கம்மியாக போகுது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்கல்ல. இது எல்லாமே ட்ரம்ப்பால் வந்த வினை. அப்போது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போது ஜப்பானில் நடந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் பங்குச்சந்தையிலையும் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு, ஜப்பானிய பங்குச்சந்தையில். இதே மாதிரி போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டிலையும் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க.
அடுத்து கூடிய விரைவில் வந்து இன்னும் 2-3 நாடுகளுக்கு எலெக்ஷன் நடக்க இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நைட்டு டோட்டலாக அந்த கட்சி வந்து அமோக வெற்றி பெற்றது அப்படிங்கிறது. கடைசியாக வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சதற்கு பிறகு இவ்வளவுதான், இதுதான் அவங்க ஜெயிச்ச இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இழுபறியாக இருக்கக்கூடிய இடங்களையும் சேர்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆளக்கூடிய லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிக்கும் ஜப்பானுடைய இன்னோவேஷன் கட்சி, இந்த 2 கட்சியும் கூட்டணி சேர்ந்து போட்டியிடுறாங்க. அப்படி 465 உறுப்பினர்கள்ல 352 சீட்டு கூட்டணியோட சேர்த்து, கூட்டணி இல்லாம 316 சீட்டு தனியாவே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. மெஜாரிட்டியா அவங்க ஜெயிச்சிருக்காங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தகுந்த விஷயம். சரி, இவங்க யாரு? முதல்ல இந்த லேடி வந்து யாருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்? அந்த ஜப்பானிய மக்களுக்கு நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களான்னு தானே, நல்லது செய்வாங்க நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இவங்களோட ஐடியாலஜி எப்படிப்பட்டது? சட்டவிரோத குடியேற்றத்துக்கு இவங்க எதிரானவங்க. ஜப்பான் மக்களுக்கு தான், வேற யாராவது உள்ள வந்தீங்கன்னா நாங்கள் அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. 2வது, இஸ்லாமிய குடியேற்றம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதற்கு பெரிய அளவில் பேரிகார்ட் போடுறவங்களே இவங்க தான். ஜப்பானுடைய மைய கலாச்சாரத்தை அவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்க. எங்கள் கல்ச்சர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. சீனாவுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாடு உடையவங்க. சீனாவுக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாது. தைவான் பஞ்சாயத்து இருக்குல்ல, சீனாவுக்கு பக்கத்தில், சீனா கிட்ட இருந்து பிரிஞ்சு போன தைவான் ஒரு பீரியடில், இன்னமும் தைவானா தன்னுடைய நாடு அப்படின்னு தான் சீனா தன்னுடைய மேப்பில் காட்டிக்கிட்டு இருக்கு. 2வது, அவ்வப்போது வந்து கடல் வழியாக அந்த நாட்டை ஆக்கிரமிப்பதற்கான வேலைகளையும் சீனா செஞ்சுக்கிட்டே இருக்கும். வேற எந்த நாடுமே இந்த நேவி ட்ரில்லாம் நடத்துறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க சீனா தைவான் பகுதியில். ஸோ அந்த அளவுக்கு தைவானை செக்யூர்டாக பாதுகாக்கிறது யாரு? சீனா. தைவான் அமெரிக்கா கிட்ட உதவி கேட்ட உடனே ஜப்பான் மூலியமா யாருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க? சீனாவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அமெரிக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த லேடியினுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் கிடையாது, சட்டவிரோதமாக யாராவது உள்ளே வந்தீங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டியும் விட்டுருக்காங்க. இதெல்லாம் எலெக்ஷனில் பெரிய அளவில் எதிரொலிச்சிருக்கு. ஜப்பானாக தான் இருக்கணும். அதில் போய் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பங்களிப்புலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. 2வது, போலி அகதிகள் இங்கே இருக்கீங்கல்ல, அவங்களும் இப்போ வெளியில் போயிடுங்கன்னு மிரட்டி விட்டுருக்காங்க. இவங்களை பற்றின சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இருக்குங்க. பிரிட்டனுடைய முதல் பெண் பிரதமர் மார்க்ரெட் தாட்சர் இருக்காங்கல்ல, இவங்களை பார்த்துருப்பீங்க இவங்களோட ஃபோட்டோவை. இந்த லேடியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் இந்த டகாய்ச்சி. அவங்கள மாதிரியே ஆகணும்னு ஆசைப்பட்டவங்க. நம்ம யாராக மாறணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதாகவே நம்ம மாறுவதற்கான வாய்ப்பை இயற்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க விஷயத்தில் அது உண்மையாகவும் மாறி இருக்கு. இவங்க ஒரு தீவிரமான பழமைவாதி அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஓரின சேர்க்கை, அது தொடர்பான திருமணங்கள், LGBTQ இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் ஜப்பானில் இடமே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா கடுமையான தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அதாவது பல பெண்கள் வந்து தங்களுடைய திருமணத்துக்கு முந்தைய குடும்ப பெயரை வைத்து கொள்ள முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க ஆதரவாகவும் இருக்காங்க. இப்போ நம்ம இனிஷியல் இருக்குல்ல, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இனிஷியல் சேஞ்ச் ஆகுதுல்ல, அந்த பிரச்சனை தான். ஒரு அரச பாரம்பரியம் அப்படிங்கிறது ஜப்பான்லேயும் இருக்குது. அந்த வாரிசுரிமை இருக்குல்ல, பெண்களுக்கான வாரிசுரிமை, அதையும் இவங்க எதுக்குறாங்க. என்ன நீ அரச பாரம்பரியத்தை சேர்ந்தவன்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஜனநாயக நாடு, இங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும். ஸோ பெண்களா, உங்களுக்கு இங்கே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசின ஸ்டேட்மெண்ட் கேளுங்க ஜெயிச்சதுக்கப்புறம்.毎年私たちと文化や何もかもがあんまりにも違う人たちをまとめて入れていくということ、この政策は一旦考え直さなあきません。経済的な動機でやってきてரெஃப்யூஜிஸ் பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய ஜெயிச்ச முதல் ஸ்பீச்சை யாரை பற்றி அப்படின்னா ரெஃப்யூஜிஸ், அகதிகள் பற்றி தான் பேசியிருக்காங்க. சரி, இவங்களுக்கு மற்ற நாட்டுடைய தலைவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்கல்ல. நம்ம மோடி என்ன சொல்லியிருக்காரு? டகாய்ச்சினுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. புதிய உயரங்களுக்கு நீங்கள் ஜப்பானை கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிற வாழ்த்தையும் சொல்லியிருக்காரு. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர் வந்து இந்த டகாய்ச்சிக்கு பெரிய அளவிலான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு தலைவர் நீங்கள், புதிய தலைமுறை வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நீங்கள், அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க,
வாழ்த்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. ட்ரம்ப் என்னப்பா சொல்லியிருக்காரு, அவர் சொல்றதாயா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, தன்னோட ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ஜப்பானுக்கு ஒரு சிறந்த புத்திசாலித்தனமான தலைவர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு அப்படியே புகழாரம் சூட்டியிருக்காரு. சீனாவுக்கு இது ஆப்பு தான், இனி தைவானை சீனா ஆக்கிரமிப்பது கடினமே அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்ததா ஒரு மிகச்சிறந்த ஒரு காட்சி ஒன்று. நம்ம ஊரில் எலெக்ஷன் வச்சா நிறையா பேர் ஓட்டு போடவே போக மாட்டோம், மழை பெஞ்சா போக மாட்டோம், அதிகமாக வெயில் அடித்தா போக மாட்டோம். இது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஜப்பானில் கடுமையான பனிப்பொழிவு. இங்கே பாருங்க, ஒவ்வொரு வீடுகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டடங்கள்லையும் பனி அப்படியே ஃபுல்லாக மூடி இருக்கு. இது எப்போ எடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் நடந்துச்சுல அந்த டயத்தில் எடுத்தது. மக்களுடைய வாழ்வாதாரமே டோட்டலாக முடங்கி போச்சு இயற்கையினுடைய கடினமான சுச்சுவேஷனில். ஆனாலும் மக்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக லயனில் நின்று ஓட்டு போட்டு பெருவாரியான வெற்றியை இந்த டகாய்ச்சிக்கு கொடுத்துருக்காங்கன்னா, மக்கள் எந்த அளவிற்கு அந்த தேர்தலை பெருசாக நினைக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளும் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் என்ன பண்ணணும்? ஓட்டு போட போகணும். சரி, தேர்தலில் ஜப்பான் வாக்களிப்பதற்கு தடையாக இருந்த ஒரே ஒரு விஷயம் அந்நிய நாட்டு சதி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்னோஃபால், அவ்வளவுதான். ஸோ தேர்தலுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மக்கள் அங்கே வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தியையும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.